வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். என்ன தான் சாம்பார் குழம்புன்னு ஊற்றி சாப்பிட்டாலும் கோயம்புத்தூர் சைடில் இருக்கிற இந்த சைடிஷை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சொர்க்கம் மாதிரி இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். 400 கிராம் அளவுக்கு 8 கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். மீடியம் சைஸில் 4 தக்காளியை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டுக்கலாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 400 மில்லி அளவு இருக்கும். இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இதில் உப்பு குறைவாக இருக்கிறதால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் இதில் இருக்கிற ஒரு பச்சை வாடை போகும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் கடையில் இட்லி தோசையில் ஊற்றி கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.